அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரிஷப ராசி பற்றி தான். ராசி சக்கரத்தில் 2வது இடத்தை பெறக்கூடிய ராசி ரிஷபம். பூமி தத்துவத்தை சேர்ந்தது இந்த ராசி. இது நிலத்தன்மை, பொறுமை, உழைப்பு மற்றும் செல்வ வளத்தை குறிக்கக்கூடிய ராசியாக சொல்லப்படுது. கடந்த வாரத்தில் ரொம்ப கஷ்டங்களையும், நம்பியவர்களால் துரோகத்தையும், பண நெருக்கடியும், மன உளைச்சல்களையும் சந்திச்சிருப்பாங்க. இந்த ஜூன் மாதம் அதிலிருந்து மேலும் காலமாக இருக்க போகுதான்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரிஷபராசிக்காரங்களோட குணாதிசயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசைக்க முடியாத நம்பிக்கை. ரிஷபராசிக்காரங்க ரொம்ப சிறந்த நண்பர்களாக இருப்பாங்க. குடும்பத்தை நேசிக்கிறவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு சூழல்லையுமே உங்களை கைவிடவே மாட்டாங்க. கடின உழைப்பாளிங்க. தலைமை பண்பு அல்லது பெரிய அந்தஸ்தெல்லாம் இவங்களுக்கு கிடைச்சா கூட அவங்களோட உழைப்பை இவங்க எப்போவுமே கைவிடவே மாட்டாங்க. பொறுப்புணர்வோடு செயல்பட்டு எல்லாத்துலேயுமே வெற்றி காண்பவங்களாக இருப்பாங்க. பொருளாதார ஆர்வம் இவங்களுக்கு நிறையா இருக்கும். எவ்வளவு சம்பாதிச்சாலுமே அதை முறையாக சேமித்து எதிர்காலத்துக்கு பாதுகாப்பாக வைக்கிறதுல இவங்கள மாதிரி சாமர்த்தியக்காரங்க யாருமே கிடையாது. பொறுமை, அதை விட பிடிவாதம். பொதுவாக இவங்க பொறுமையாக தான் இருப்பாங்க. ஆனால் நியாயம்னு நினைக்கிறத சாதிச்சு காட்டுறதுல அசாத்தியமான பிடிவாதத்தை கொண்டிருப்பாங்க. மற்றவங்களுக்காக இவங்க அவங்களையே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்க. முழுமையாக அவங்கள அர்ப்பணித்து பார்த்துக்குவாங்க. சுயநலம் தொடாத ஒரு தனி பிறவி இந்த ரிஷபராசிக்காரங்க. சுயநலங்கிறது எல்லளவும் இவங்கக்கிட்ட இருக்கவே இருக்காது. இவங்க சீக்கிரத்தில் யாரையுமே நம்பவே மாட்டாங்க. இவங்களோட பலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விடாமுயற்சி. ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சிட்டா, அது நியாயம்னு இவங்க நினச்சிட்டாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக பிடிவாதமாக விடாமுயற்சியாக இருந்து அதை நிறைவேற்றுவாங்க. அது செஞ்சு முடித்து அதில் வெற்றி பெற்று எல்லோரும் முன்னாடியும் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடியவங்க. பொருளாதார சிந்தனை இவங்களுக்கு நிறையா இருக்கும். குடும்ப பொறுப்பு அப்படின்னா அதை முழுமையாக நிறைவேற்றக்கூடியவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. பலவீனம், பிடிவாதம். மனசில் வச்சுக்கொள்கிறது. எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும், யாராவது துரோகம் பண்ணிட்டாலும் அவங்க பட்ட கஷ்டத்தையும் மனசில் வச்சுட்டு விரும்பிகிட்டே இருப்பாங்க. அதிக நம்பிக்கை காரணமாக இவங்க நிறைய ஏமாறுவாங்க. இதுதான் இவங்களோட பலவீனம். கடந்த வாரத்தில் இவங்களுக்கு ஏன் துரோகம் நிறைய நடந்திருக்கும், ஏன் கஷ்டம் பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நண்பர்களால் இவங்க ஏமாற்றப்பட்டிருப்பாங்க. என்ன தான் நீங்கள் நண்பர்கள்னு நினச்சாலும் கூட அவங்க ஒரு மன உறுத்தலோடு அவங்க கூட பழகும்போது எப்படி உண்மையாக இருப்பாங்க? இருக்க மாட்டாங்க. நீங்கள் நண்பர்கள்னு நினச்சி தான் அவங்கள கூடவே வச்சுருந்துருப்பீங்க. அவங்களுக்கு தேவைப்படும் போது தேவையான உதவிகளை நீங்கள் செஞ்சுருப்பீங்க. ஆனால் அதுக்கு அவங்க உண்மையாக இருக்கணும்ல. அது இல்லாத போது கண்டிப்பாக நமக்கு அங்கே அந்த இடத்துல துரோகமும் ஏமாற்றமும் தான் மிஞ்சுங்க. பார்த்து கவனமாக இருங்க. நல்லவங்க யார், கெட்டவங்க யாருன்னு பிரித்து பார்க்க கற்றுக்கோங்க. உறவினர்களால் மனவேதனை அடைஞ்சிருப்பீங்க. இவங்கள உறவினர்கள் பற்றி சொல்லவே வேண்டாம். நீங்கள் என்ன தான் ஆக்கி கொட்டுங்க, மனம் உருகி பார்த்துக்கோங்க. கூட வச்சு நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள விட அவங்கள மேலே நம்ம வச்சு பார்த்துக்கிட்டாலுமே கடைசியாக அவங்களோட குணத்தை கண்டிப்பாக காமிச்சிட்டு போயிடுவாங்க. பாம்புக்கு பாலை பார்த்தாலும் அது விஷத்தை தான் கக்குங்கிற மாதிரி அவங்கள கூட வச்சு நம்ம என்ன தான் நம்ம ஆக்கி கொட்டி உருகி உருகி பார்த்துக்கிட்டாலும் கடைசி அவங்க முன்னாடி நாம் கொஞ்சம் மேன்மைக்கு வந்துடவே கூடாது, நல்லா இருந்துடவே கூடாது, சந்தோஷமாக இருந்துடக்கூடாது. அவங்களோட கண் திருஷ்டியும் பொறாமையும் பேச்சுமே நம்மளை முடிச்சு கட்டிடும். அடுத்ததாக பணம் தொடர்பான சிக்கல்களை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. கொடுத்த இடத்துல பணம் வராமல் இருந்திருக்கும். எதிர்பார்த்து கடன் தரேன்னு சொன்னவங்க கடைசியாக இல்லைன்னு கை விரிச்சிருப்பாங்க. வங்கியில் கடன் கேட்டிருந்துருப்பீங்க. கடைசியில் ஏதாவது ஒரு இடைஞ்சலால் கிடைக்காம போயிருக்கும். இந்த மாதிரி சிக்கல்களெல்லாம் நீங்கள் போன வாரத்தில் சந்திச்சிருப்பீங்க. வேலை இடத்துல மதிப்பு குறைஞ்ச மாதிரி நீங்கள் உணர்ந்துருப்பீங்க. என்ன தான் வேலை செஞ்சாலும் கூட இருக்கிறவங்க, இந்த சொந்தக்காரங்க மாதிரியே தான் கூட வேலை செய்கிறவங்களும், நீங்கள் என்ன தங்கமாக கூட பழகினாலும் சரி, அவங்க ஒரு பொறாம குணத்தோடு தான் இருப்பாங்க. நம்மளை வீழ்த்த தான் பார்த்துட்ருப்பாங்க. எந்த இடத்துல நம்ம கீழே இறங்குவோம், போட்டு மிதிக்கலான்னு தான் காத்திருப்பாங்க. அதிகாரிங்க கிட்ட போய் நம்மளை பற்றி 1-2மா சொல்லுவாங்க. வியாபாரம் கொஞ்சம் நல்லா நடந்துருச்சுன்னா போதும், அவ்வளோதான். அதை எப்படி கெடுக்கலான்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. இது எல்லா இடத்துலையுமே சாதாரணமாக இருக்கக்கூடியதாங்க. நம்ம தான் பார்த்து இனம் அறிஞ்சு யார் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பகுத்து பிரித்து பார்த்து பழக தெரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் பார்த்து நான் செஞ்ச நன்மைக்கும் உதவிக்கும் இதுதானா பலன்னு சொல்லி வருந்து இருப்பீங்க. ஆனால் இந்த அனுபவமெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் யார் உண்மையானவங்க, யார் தற்காலிகமானவங்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தருணம் தாங்க. ரிஷபராசிக்காரங்க பொதுவாக பண விஷயங்களில் நம்பி கடன் கொடுக்கறது
கூட்டு தொழிலில் ஆவணங்களை பார்க்காம கையெழுத்திடுறது, மற்றவங்க கடனுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறது, உங்களோட உறவுகளில் அதிக உணர்ச்சி வசப்படுறது, நட்பில் எல்லாரையுமே நம்புறது, இதெல்லாம் உங்களுடைய பெரும்பாலான கஷ்டத்துக்கு காரணமாக அமைஞ்சிருக்குங்க. இதில் பார்த்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும். வர அமாவாசைக்குள்ளே உங்கள் குடும்பத்தில் குறிப்பிடத்தக்க நல்ல மாற்றமெல்லாம் வரப்போகுதுங்க. மேலும் நீங்கள் புதிய தொடக்கத்துக்கு தயாராக இருப்பீங்க. நீங்கள் நிதானமாகவும் கவனமாகவும் பயணம் போகிறதுல சிறந்த பலன்லாம் உங்கள் கிடைக்க போகுதுங்க. பார்த்து எச்சரிக்கையாக இருங்க. எந்த விஷயத்துக்காக போகிறீங்க, எவ்வளோ தூரம் போகிறீங்க, எப்படி பயணம் பண்ண போகிறீங்கிறதுல தெளிவாக இருங்க. பிற்பகுதியில் நிதி விஷயங்களில் திடீர் மாற்றமெல்லாம் எதிர்பார்க்கப்படுது. பண விஷயத்தில் மாற்றங்கள்லாம் நடக்குங்க. பணியிடத்தில் எடுக்க போகிற நடைமுறை முடிவுகள்லாம் சிறந்த பலனை உங்களுக்கு தரக்கூடியதாக தான் இருக்கும். உங்கள் காதல் வாழ்க்கையில் இனிய கலந்துரையாடல் மூலமாக விஷயங்களை தீர்க்கறது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாட்களாக அமைஞ்சிருக்குங்க. வரவேண்டிய பழைய பாக்கி பணமெல்லாம் வசூலாகக்கூடிய சூழ்நிலையும் அமைஞ்சிருக்கு. பொருளாதார ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இருந்தாலும் விரைய செலவெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வரவு எட்டனா செலவு பத்தனாங்கிற நிலமை கண்டிப்பாக மாறப்போகுது. சேமிப்பில் கவனம் செலுத்துறது உங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்பவே அவசியமானதுங்க. சேமிக்க பழகுங்க. மகிழ்ச்சியான செய்திகள்லாம் வந்து சேருங்க. தாய் வழி உறவுகளோட ஒற்றுமை உங்களுக்கு பலப்படக்கூடியதாக இருக்குது. பிள்ளைகளோட கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியுதுங்க. நண்பர்கள் வட்டம் விரிவடையும். புதுசாக நிறைய நண்பர்கள்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க. பொது காரியங்களில் ஆர்வம் அதிகரித்து புகழோட நீங்கள் செயல்படுவீங்க. சொந்த தொழிலில் லாபம் அதிகரிக்குங்க. கவலையே படாதீங்க. கூட்டாளிகளோட இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் இதுக்கு முன்னாடி நீ தான் பெருசு, நான் தான் பெருசு, என்னால் தான் நடந்துச்சுன்னு சின்ன சின்ன மன வருத்தமெல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் சரியாயிருங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் அவங்களுக்கு உயர்வு கிடைக்கும். திட்டமிட்டபடி நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி நினச்சிருந்தீங்களோ அது எல்லா பணியுமே சிறப்பாக நடக்குங்க. கவலையப்படாதீங்க. வேலை தேடுறவங்களுக்கு நல்ல காலம் கணிஞ்சு வருது. நீங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கழுத்து வலி, தைராய்டு உபாதைகள்லாம் ஏற்பட்டு விலகும். மகாலட்சுமிக்கு நீங்கள் மல்லிகைப்பூ அர்ச்சனை செய்கிறது உங்களுக்கு சிறந்த பலனை தருங்க. வெள்ளிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றுங்க. வீட்லேயும் சரி, கோயில்லையும் சரி. வெள்ளை நிற யோகம் உங்களுக்கு தருங்க. உங்கள் வேண்டுதல்கள்லாம் நிறைவேறும். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை நீங்கள் இந்த காலகட்டத்தில் செஞ்சு முடிக்க போகிறீங்க. அரசு சம்மந்தமான பணிகள்லாம் உங்களுக்கு சாதகமான பலன் தான் கிடைக்குங்க. நீங்கள் நினச்சிட்ருக்கிற காரியம் எல்லாமே கைக்கூடி வர சூழ்நிலை தான் உருவாகியிருக்கு. தொழில் வியாபாரத்தில் விரிவாக்கம் செய்கிறது பற்றிய ஆலோசனைகளெல்லாம் நீங்கள் ஈடுபடுவீங்க. கூட்டாளிகளோடையோ உறவினர்களோட மனைவியோட எல்லாம் சேர்ந்து உங்களுடைய ஆலோசனையெல்லாம் செய்வீங்க. என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், எந்த தேதியில் என்ன பண்ணலாம், இது எவ்வளோ லாபம் கிடைக்கும்னு சொல்லி விரிவாக ஆலோசனை பண்ணுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணி சுமை குறைஞ்சு காணப்படுவாங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் செஞ்சு கொடுத்து நீங்கள் நல்ல மதிப்பை பெற போகிறீங்க. ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க. உங்கள் வாழ்க்கை துணை ஆதரவோட நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஈடுபட்டு வெற்றி பெறுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்குங்க. பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியமெல்லாம் சாதகமாக தான் முடியும். செயல்திறமை அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த காரியத்தை செஞ்சு முடிப்பீங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வீண் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. மாணவர்களுக்கு தேவையில்லாத எண்ணமெல்லாம் விட்டு விட்டு மனசை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிக்கிறது வெற்றிக்கு உதவும். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவியெல்லாம் கிடைக்குங்க. வாழ்க்கை தரம் உயரக்கூடிய காலகட்டம் இது. தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைமையெல்லாம் மாறப்போகுதுங்க. எல்லாம் வேகமாக நடக்கும். நல்ல லாபம் தான் கிடைக்கும். உங்களோட பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனமாக இருங்க. அட்ரஸ் எல்லாம் சரியாக எழுதியிருக்குதா, யார் கொண்டு போகிறா, ஃபோன் நம்பர் எழுதியிருக்கா, அந்த அட்ரஸுக்கு தான் சரியாக போகுதா, எத்தனை பொருள் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அதுதான் கரெக்டாக போகுதான்னு கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அடுத்தவங்கள நம்பி பொறுப்புகளை கண்டிப்பாக ஒப்படைக்கிறத நீங்கள் தவிர்க்கணும். நம்ம வேலையை நாம் செய்கிறது மாதிரி அடுத்தவங்க செய்ய முடியாதுங்க. நம்ம பார்த்து பார்த்து பொறுப்பாக செய்வோம். அது மாதிரி மற்றவங்க செய்யணுன்னு அவசியம் கிடையாது. அது உங்களுக்கு கொடுக்கறதுனால கெட்ட பேர் வரலாம். அதனால் நீங்களே பார்த்து செய்யுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு
குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பால் வீட்டுக்கு தேவையான பொருட்களெல்லாம் வாங்கி மகிழ்வீங்க. வீட்டுக்கு அத்தியாவசிய பொருள், பிள்ளைகளுக்கு என்ன வேணுமோங்கிறது பொருட்கள்லாம் கேட்டு அதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மன வருத்தம் நீங்குங்க. சின்ன சின்ன மனஸ்தாபம் வரலைன்னா என்னங்க கணவன் மனைவி, அதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம் இது. பிள்ளைகளோட அன்பாக நடந்துக்குவீங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது கவனமாக இருங்க. நீங்கள் உதவின்னு நினச்சி செய்வீங்க, அது நமக்கு பாதகமாக வந்துடக்கூடாது, எச்சரிக்கையாக இருங்க. வீண் மன சங்கடமெல்லாம் வருங்க, அதனால் கவனமாக செய்யுங்க. பண வரத்து திருப்தி தரும் விதமாக உங்களுக்கு அமையும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மிருகசீரிஷம் 1-2 பாதக்காரர்களுக்கு முயற்சிகள்லாம் சாதகமான பலனை தரக்கூடிய காலகட்டம் இது. பண வரவெல்லாம் எதிர்பார்த்தபடி தான் இருக்கும். எதிர்ப்புகள்லாம் விலகும். புதிய நண்பர்கள்லாம் கிடைக்கிறதோட அவங்களால நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். மரியாதை கூடும். மனசில் துணிச்சல் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயலாற்றுவீங்க. பரிகாரமாக நீங்கள் நந்தீஸ்வரரை வணங்கி வர்றது எதிர்பார்த்த காரியத்தெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பாரு. எதுலேயுமே சாதகமான நிலைமை உருவாகுங்க. குழந்தை பாக்கியத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா நல்ல தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. மருத்துவ ஆலோசனைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பலன் தரக்கூடியதாக தான் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது. நிலம் மற்றும் சொத்து பலன் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, வீடு வாங்குகிற திட்டம் உங்களுக்கு உருவாகுங்க. நிலம் தொடர்பாக இருந்த பேச்செல்லாம் நல்லபடியாக நடக்கும். பழைய ஆவண பிரச்சனைகள்லாம் தீரும். எந்த நிற உடை அணிஞ்சால் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக நல்ல சக்திகளையும் நல்ல மனநிலையையும் புத்தி தெளிவையும் தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பச்சை, வெள்ளை, இளம்பச்சை, இளஞ்சிவப்பு, க்ரீம் இந்த கலர்லலாம் நீங்கள் உடை அணியும்போது மனம் தெளிவாக இருக்கும், மன அமைதியாக இருக்கும், தெளிவான முடிவு எடுப்பீங்க. நீங்கள் நல்ல வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய நிறமாக இது அமையும். அதிர்ஷ்டமான எண்கள்னு பார்த்தீங்கன்னா 2, 6, 15, 24, 33. உங்கள் ராசிக்குரிய தெய்வம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமான், மகாலட்சுமி, ஸ்ரீ வெங்கடேச பெருமாள், அம்மன். எளிய பரிகாரமாக நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். மகாலட்சுமிக்கு அஷ்டோத்திரம் படிங்க. இயலாதவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு, வயதானவங்களுக்கு ஒரு உணவு தானம், தேவையான பொருளை வாங்கி கொடுத்து உதவி செய்யுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 8, 10, 12, 14. கடந்த வாரத்திலலாம் நடந்த துரோகம் உங்கள் வாழ்க்கையில் முடிவு இல்லைங்க. அது உங்களை வலிமையானவங்களாக மாற்றக்கூடிய ஒரு அனுபவம் தான். பொறுமை, நிதானம், சரியான முடிவு இந்த 3ஐயும் நீங்கள் நல்லபடியாக கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தாங்க இருக்கும். மேலும் பரிகாரமாக நீங்கள் லக்ஷ்மி நாராயணரை வழிபாடு பண்ணுங்கள். நன்மைகள்லாம் நடந்தேறும். தடைகள் தகர்ந்து போகும். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. வீடியோ பார்த்த கருத்துக்களெல்லாம் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.